நாள் 7. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். 4 தலைப்புகளின் கீழாக நம்முடைய சிந்தனையை நாம் இன்று தொடர்வோம். முதலாவது, கர்த்தர் சொல்ல இடியும் மழையும் நின்றது என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 9:29-33 மோசே பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும், அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான், அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது, மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, கர்த்தர் சொல்ல காற்றும் மேகமும் நின்றது. மத்தேயு 8:26 நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்வது, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, கர்த்தர் சொல்ல கடலும் நதியும் நின்றது. யாத்திராகமம் 14:21-22 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தில் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று பார்க்கின்றோம். நான்காவது, கர்த்தர் சொல்ல சூரியனும் சந்திரனும் நின்றது. யோசுவா 10:13-14 ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் பூமியின் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது என்று பார்க்கின்றோம். எனவே கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்கின்ற தியானத்தோடு கூட நாம் இந்த நாளை நாம் மேற்கொள்வோம். கிறிஸ்துவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் சர்வ வல்லமை பொருந்தியவர். நீர் சொல்ல எல்லாம் நடக்கும் என்கின்ற மீண்டுமாக ஒரு சிந்தனையை எங்களுடைய மனதிலே நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.